அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்கர். இன்னைக்கான வீடியோவில் நம்ம வெங்கடேஷ் ஐயர் மேல ஆர்சிபி அண்ட் எஸ்ஆர்எச் ட்ரேட்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆன்கோயிங் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்ல சிஎஸ்கே பிளேயரான அன்சுல் கம்போஜை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் ஆர்ஆர் பிளேயரான நிதிஷ் ராணா அவரோட எக்ஸ் டீமான கேகேஆருக்கு போறதுக்கு விரும்புறாரா? இதை பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியர் கட்டா பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்சுல் கம்போஜ் இந்தியன் டீம் காலப்பை பத்தி பார்க்கலாம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துக்கான டெஸ்ட் மேட்ச் ரீசெண்டா நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே தெரியும். அதுல இங்கிலாந்து 2-1 லீடிங்ல இருக்கிறாங்க. டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேர்ட் டெஸ்ட் மேட்ச் லார்ட்ஸ் நடந்துச்சு. அதுல தோத்திருந்தாலும் இப்ப இன்ஜுரி கன்சர்ன் பெரிய பிரச்சனையாக வந்து நிக்குது. ஆகாஷ்தீப் கிராயின் நிகில்ல ஸ்ட்ரெயின் பண்ண ஹர்ஷ்தீப் சிங்கும் ட்ரைனிங்ல இருக்கிறப்ப அவரோட ஹேண்ட்ல இன்ஜுரி ஆகன்ட்டு டீம் இந்தியாவுக்கு ப்ராப்ளம் தான் இருக்கு. செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல டீம் இந்தியா வின் பண்ணிருப்பாங்க. அதற்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ஆகாஷ்தீப்போட அந்த பவுலிங் தான். ஸோ அந்த எட்ஜ்பஸ்டன் டெஸ்ட் வின்னுக்கு முக்கியமான பெர்ஃபார்மன்சஸ் அவர் கொடுத்தாரு. ஸோ ஆகாஷ்தீப்போட மிஸ்ஸே ஒரு பெரிய ப்ளோவாக டீம் இந்தியாவுக்கு இருந்த இந்த சிச்சுவேஷன்ல ட்ரைனிங்ல இருக்கிறப்ப ஹர்ஷ்தீப் சிங்கும் இன்ஜுரி ஆக அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக அன்சுல் கம்போஜை டீம் இந்தியாவில் எடுத்திருக்காங்க. இன்னும் ரிமைனிங் 2 டெஸ்ட் மேட்சஸ் இருக்கு. இந்த 2 டெஸ்ட் மேட்ச்லயுமே டீம் இந்தியா வின் பண்ணி ஆகணும். அப்பதான் நம்ம சீரீஸை கைப்பற்ற முடியும். யங் கேப்டனான கில் தலைமையில இந்த சீரீஸை வின் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேன்ஸ் அண்ட் இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கு. இதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்ல. இன்னொரு சைடு யார் பாவம் நம்ம பார்த்தோம்னா ஜஸ்பிரீத் பும்ரா தான். பர்சனலா அவரோட ஒர்க்லோட மேனேஜ்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இந்தியன் டீம்கிட்ட முன் வச்சிருந்தாரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்ஜுரிஸ் எல்லாமே பவுலர்ஸ்க்கு வர்றதுனால 4th டெஸ்ட் ஆனது மேன்செஸ்டர் நடக்கிறதா இருக்கு. இதுல கண்டிப்பா பும்ரா விளையாடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சிச்சுவேஷன் அப்படியே அமைஞ்சிருக்கு. அன்சுல் கம்போஜை எப்படி பிக் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஏ வர்சஸ் இங்கிலாந்து லைன்ஸ்க்கான மேட்சஸ் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஸோ இந்த மெயின் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த அந்த சீரிஸ்ல நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்ததுனால அன்சுல் கம்போஜை இப்ப டீம் இந்தியாவில் பிக் பண்ணிருக்காங்க. ஓவராலா 3 இன்னிங்ஸ்ல 10 ஓவர்ஸ் மட்டும் பவுல் பண்ணி அவர் 5 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்ல அவரோட அன்பீட்டன் 51 ரன்ஸும் அவரை பிக் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த சாலிட் ரீசனாக அமைஞ்சு. அடுத்தது நம்ம பார்க்க போறது எல்லாமே ஐபிஎல் அப்டேட்ஸ் தான். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிதிஷ் ராணாவை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் 2025 ஆர்ஆர்க்காக தான் விளையாடினாரு. கேகேஆர்ல கொடுத்த பெர்ஃபார்மன்சஸ் ஆர்ஆருக்கு கொடுத்தாரான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இப்போதைக்கு அவருக்கு கொடுத்திருக்க ஹிண்ட்டை பார்த்தா மேபி ஐபிஎல் 2026ல அவரு கேகேஆருக்காக விளையாடுவாருங்கிற மாதிரி தெரியுது. அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா இப்ப டெல்லி பிரீமியர் லீக் நடந்துகிட்டு இருக்கு. அதுல வெஸ்ட் டெல்லி லைன்ஸ்க்காக விளையாடுறவர் தான் நிதிஷ் ராணா. ஸோ அதற்கான ட்ரைனிங் செஷன்ல அவர் ஈடுபட்டு இருக்கிறப்ப அவர் கேகேஆர் கேப்பை போட்டு பிராக்டிஸ் பண்ணது கேகேஆர் ஃபேன்ஸ் மத்தியில ஒரு கொஸ்டின் மார்க்கை எழுப்பியிருக்கு. இது ஒரு காமனான விஷயமா இருந்தாலும் ரீசெண்டாக அவர் விளையாடிட்டு இருக்க டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். அப்படி பார்த்தா அவர் ஆர்ஆர் கேப்பை தான் போட்டிருக்கணும். பட் அது இல்லாம கேகேஆர் கேப் அவர் வியர் பண்ணது என்ன அவர் சொல்ல வராருங்கிறது கிளியரா தெரியல. மேபி அவருக்கு பர்சனலா நான் கேகேஆருக்கு கம்பேக் கொடுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல அவர் அதை போட்டிருக்கிறாரா இல்லாட்டி ஏதாச்சும் ட்ரேட் டீல் நடந்திருக்கா அப்படிங்கறத பத்தின கிளியர் அப்டேட்ஸ் இன்னும் எதுவுமே வெளியே வரல. திரும்ப கேகேஆர் ராணாவை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிறையவே இருக்கு. இன்ஃபேக்ட் 2023 சீசன்ல கூட ராணா தான் கேகேஆரை கேப்டன் பண்ணாரு. 2025க்கான ஸ்குவாட் பில்ட் பண்றப்ப தான் அவரை ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸும் இவரை 4.25 crores கொடுத்து எடுத்தாங்க. இந்த இயர் வேணா இவரோட பெர்ஃபார்மன்சஸ் சுமாராக இருந்தாலும் கேகேஆருக்காக இவர் வேற லெவல் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்திருக்காரு. வெங்கடேஷ் ஐயரும் கேகேஆருக்காக இந்த மிடில் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. மேபி நிதிஷ் ராணாவை ட்ரேட் பண்றதுக்கும் நல்ல சான்சஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம சஞ்சு சாம்சனையும் கேகேஆர் எதிர்பார்க்கிற மாதிரி தெரியுது. ஒரு கேப்டன்சி ஆப்ஷன் ஓபனர் விக்கெட் கீப்பிங்ட்டு கேகேஆரை அவரை பிக் பண்ணாங்கன்னா பெரிய ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். பட் வெங்கடேஷ் ஐயரோட அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா 23 crores கிட்ட வருது. ஸோ கேகேஆர் வெங்கடேஷ் ஐயர் ஆர்ஆர்ட்ட கொடுத்துட்டு நிதிஷ் ராணா அண்ட் சஞ்சு சாம்சனை கூட எடுக்கலாம். இதுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. இவரோட கெரியர் 2016 எம்ஐல ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் 18ல இருந்து 2024 வரைக்கும் இவர் கேகேஆருக்காக தான் விளையாடினாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு ட்ரேடிங் விண்டோல ஹாட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் டு எஸ்ஆர்எச்சா இல்ல ஆர்சிபியா. கிரிக்கெட் பாக்குற எல்லாத்துக்குமே தெரியும் வெங்கடேஷ் ஐயர் ஒரு எக்ஸலண்டான இந்தியன் பேட்டர். பட் கேகேஆர் அவரை 23.75 crores கொடுத்து எடுத்தாங்க. அந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் அவர் கொடுத்தாரான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இந்த சீசன் ஓவராலா 7 இன்னிங்ஸ் விளையாடி 142 ரன்கள் மட்டுமே அடிச்சிருப்பாரு. இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாததுக்கு ஒரு காரணமாக இவரை இறக்கி விடுற பேட்டிங் பொசிஷனையும் கிரிக்கெட் அனலிஸ்ட்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா டாப் 3ல தான் வெங்கடேஷ் ஐயரோட ஆவரேஜ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப அதிகமாவே இருக்கு. நீங்க பின்னாட்கள்ல கேகேஆருக்கு அவர் விளையாடினதையும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா டாப் 3ல தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருப்பாரு. எஸ்ஆர்எச்சுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இசான் கிசான் அவங்க 11.25 crores கொடுத்து எடுத்தாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இசான் கிசான் ஒரு ஒன் டவுன் பிளேயர் கிடையாது. அவர் ஒரு ஓபனர். பட் அவரை இந்த சீசன் ஒன் டவுன்ல தான் விளையாட வச்சாங்க. டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸே கொடுத்தாரு. ஓவராலா 354 ரன்ஸ் அடிச்சாரு. பட் அவங்க இன்னும் நல்லா ஒரு சாலிட் பிளேயரை வச்சு இசான் கிசானை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க.
அப்படி அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிளேயர் தான் வெங்கடேஷ் ஐயர். இது ரிலேட்டடான ஒரு ட்ரேட் டீல கேகேஆர் அவங்க வச்சதாகவும் சொல்லப்படுது. பட் இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இதுல இடிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா பிரைஸ் மட்டும்தான். மேபி இந்த சீசன் வெங்கடேஷ் ஐயருக்கு கிளிக் ஆகாம இருந்திருக்கலாம். பட் ஓவராலா அவர் ஒரு நல்ல பிளேயர். இன்ஃபேக்ட் அவர் ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டரும் கூட. இது எல்லாமே யோசிச்சு பார்ப்பாங்கன்ட்டு நம்புறேன். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் வெங்கடேஷ் ஐயர் மேல பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருக்கிற மாதிரி தெரியுது. இன்ஃபேக்ட் இது ரிலேட்டடா அவங்களோட ஹெட் கோச்சே ஓப்பனா பேசியிருந்திருப்பாரு. இந்த சீசன் ஒன் டவுன் பிளேயராக விளையாடினது 2 பேரு. இனிஷியலா தேவதத் படிக்கல் விளையாடி இருப்பாரு. அவர் இன்ஜுரி ஆக அதுக்கப்புறம் மயங்க் அகர்வால் விளையாடினாரு. அந்த இடத்துல ஒரு சாலிட் ப்ராமினன்ட் இந்தியன் பிளேயரை வச்சு ஃபில் பண்ணணும்னு ஆர்சிபி நினைக்கிறாங்க. இதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே யாருமே சொல்ல முடியாது. பட் இங்கேயும் இடிக்கிறது என்னன்னா பிரைஸ் தான். வெங்கடேஷ் ஐயரோட பிரைஸ் ஹையா இருக்கு. எந்த பிளேயரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க இல்ல ரெடி கேஸா கொடுக்க போறாங்களாங்கிறது தெரியல. ரிப்போர்ட்ஸ் படி லியம் லிவிங்ஸ்டனை கேகேஆருக்கு ட்ரேட் பண்ற ஐடியாவில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆண்ட்ரி ரசலும் அவரோட இன்டர்நேஷனல் கரியர்ல இருந்து கம்ப்ளீட்டாவே ரிட்டையர்ட் ஆக அந்த பிளேஸை ஃபில் பண்ற ஒரு நல்ல பிளேயராக லியம் லிவிங்ஸ்டனும் இருப்பாருங்கிற மாதிரி சொல்லப்படுது. கேகேஆருக்கும் அந்த ஓப்பனிங் ப்ராப்ளம் இருக்கு. மேபி குர்பஸை கூட அவங்க இசான் கிசானை வச்சு ஃபில் பண்ணலாம். அண்ட் இசான் கிசானும் ஒரு விக்கெட் கீப்பர். இதுவுமே கேகேஆருக்கு அட்வான்டேஜ் தான். அண்ட் இசான் கிசானோட பிரைஸும் 11.25 crores எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல டீலாக இருக்கும். பட் கேகேஆரோட பிளான் என்னங்கிறது நமக்கு கிளியரா தெரியல. இன்னொரு ட்ரேட் அப்டேட் என்னன்னா கிளென் மேக்ஸ்வெல் டு சென்னை சூப்பர் கிங்ஸ். கிளென் மேக்ஸ்வெலும் பஞ்சாப் கிங்ஸும் எடுத்துக்கிட்டாலே ஒரு பெரிய காதல் கதை. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் இவரை ட்ரஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. பட் அந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் மேக்ஸ்வெல் கொடுக்கவே மாட்டாரு. இது 2014க்கு அப்புறம் காலங்காலமா தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த சீசன் அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் விளையாடினாரு. செகண்ட் ஹாஃப் விளையாடல. அதற்கான காரணம் இன்ஜுரி. என்னதான் பஞ்சாப் கிங்ஸ் ஃபைனல் வரை வந்திருந்தாலும் அதுல மேக்ஸ்வெலோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. இவர் ஒட்டுமொத்தமா 7 மேட்சஸ் விளையாடி வெறும் 48 ரன்கள் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணிருப்பாரு. இது மேக்ஸ்வெல் மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் பிளேயருக்கு ரொம்பவே புவரான ஆவரேஜ். பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏன் கிளென் மேக்ஸ்வெல்லை எடுப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இன் சேப்பாக் மேக்ஸ்வெலோட ரெக்கார்ட் சூப்பராகவே இருக்கு. அண்ட் இவரும் ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர். அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இந்த ட்ரேட் சாத்தியமாகிறதுக்கு இன்னொரு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா லாஸ்ட் இயர் நடந்த மெகா ஆக்ஷன்ல சிஎஸ்கே இவருக்காக நல்லாவே பிட் பண்ணாங்க. பட் ஃபைனலி அவங்களால எடுக்க முடியல. இவர் பிபிகேஎஸ்க்கு மூவ் ஆனாரு. அது மட்டும் இல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி சஞ்சு சாம்சன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்களோ அதே மாதிரி கேகேஆரும் சஞ்சு மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கிற மாதிரியும் ஒரு அப்டேட் வருது. பிராக்டிகலா பார்த்தா கேகேஆர் அண்ட் சிஎஸ்கே ரெண்டு டீமுமே லாஸ்ட் சீசன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணல. ட்ரேடிங் விண்டோல அவங்க நல்லாவே ஆக்டிவா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கேகேஆர் பொறுத்த வரைக்கும் சஞ்சுவை ஒரு லாங் டேர்ம் கேப்டனாக பார்க்கலாம். ஓப்பனிங் ப்ராப்ளம் இருக்கு. ஒரு விக்கெட் கீப்பரும் வேணும். இப்படி எல்லா ஸ்பாட்டையும் சஞ்சு கண்டிப்பாவே ஃபில் பண்ணுவாரு. ஸோ ஃபைனலி என்ன நடக்குது, சஞ்சு சாம்சன் எந்த டீமுக்கு போறாருங்கிறத பத்தி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ இவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க நம்புறேன். எந்த ட்ரேட் நீங்க இது நடக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகுது, அந்த ட்ரேட் நடக்கிறதுக்கான பெரிய பாசிட்டிவாக நீங்க என்ன திங்க் பண்றீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருங்க. இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறோம். நம்ம சேனல் இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுக்க போறோம். ஐபிஎல் ட்ரேட் ரிலேட்டடான வீடியோஸும் நெக்ஸ்ட் கம்மிங் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.